மரத்துக்கு உசுறு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு மரத்துக்கு மனுஷனோட முடியெல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு மனுஷன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு கையில இந்த கத்தி எடுத்து அந்த மரத்துல குத்துன அடுத்த நிமிஷமே பால் மாதிரி ஏதோ வடிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு 2 சொட்டு கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே செடியா முளைச்சிடுது. இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இந்த பால் சாதாரண பால் இல்ல, கொஞ்சம் சக்தி வாய்ந்த பால் போலன்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்து அடிப்பட்ட இடத்துல வச்சிட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நிமிஷமே அந்த ஒரு புண்ணு ஆறி போயிடுது. இதனால அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அடிப்பட்ட காயத்தையே அரை நிமிஷத்துல அந்த ஒரு பால் சரி பண்ணிருச்சு. இந்த பாலை மட்டும் நம்மளுக்கு குடிச்சோம்னா நமக்கு சாகாவரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பாலை குடின்னு குடிச்சிட்டு இருக்காப்ல. வயிறு மட்டும் அது குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஏதோ ஒளிவட்டம் தெரியற மாதிரி அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப பிரைட்டா மாறிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு கடவுள் எனக்கு சாகாவரம் கொடுத்துறாரு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா அடுத்த நிமிஷமே வயிற்று பிடிச்சிட்டு கீழே விழுந்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது. இதனால அவருக்கு ரொம்ப வலிக்குது. போக்கிரி படத்துல வடிவேலுக்கு வாயில தண்ணி வர மாதிரி இந்த ஆளுக்கு வயிற்றுல இருந்து செடி வளர்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு செடி அவரோட உடம்பு ஃபுல்லா முளைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல அவரே மூடிடுது. அதுல இருக்கிறதுலே பயங்கரமான ட்விஸ்ட் பார்த்தா கடைசியில் அந்த ஆளு உயிரோட வந்துடுறாரு.